வணக்கம் தமிழா. டிஇடி பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 இதுக்கான போட்டித் தேர்வுக்கான தேர்வு முறையும் பாடத்திட்டமும் எப்படி இருக்கும், இதை பற்றி ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு தகவலை தான் நீங்கள் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஏன்னா நிறையா பேர் கேட்குற ஒரு கொஷின்ஸ் தான் இது. ஓகே, நியமன தேர்வு எப்படி சார் இருக்கும்? ஏன்னா பேப்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா தகுதி தேர்வு முடிஞ்சு நிறைய பேர் குவாலிஃபை ஆகிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நியமன தேர்வு நடக்க போகுது. ஸோ அதுக்கான சிலபஸ் என்னதான் அதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் டிஇடி பேப்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா தகுதி தேர்வு நடைபெறாமல் இருக்குது. ஸோ நடைபெற்று முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் குவாலிஃபை ஆன தேர்வு முறை எப்படி இருக்கும்? ஓகே, இந்த 2 பேப்பர் 1 பேப்பர் 2 இதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக நீங்கள் பார்க்க போகிறோம். ஸோ அதற்கு முன்னாடி நம்மளுடைய தமிழ் அகாடமி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட உள்ள பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இந்த ஜியோ நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 47. இது என்று ரிலீஸ் பண்ணிங்க பார்த்தீங்கன்னா 2021 பிப்ரவரி 25 ரிலீஸ் பண்ணிக்காங்க. அதாவது இடைநிலை ஆசிரியர் பேப்பர் 1, பட்டதாரி ஆசிரியர் பேப்பர் 2. ஓகே, இந்த 2 தேர்வுக்கும் நடைமுறைகளுக்கான அனுமதி மற்றும் போட்டித் தேர்வான பாடத்திட்டம் பற்றி அறிந்து கொள்ள ஒரு அறிவிக்கை வந்து ரிலீஸ் பண்ணிக்காங்க. இதில் என்ன சொல்லிக்காங்க பார்த்தீங்கன்னா 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை கற்பிக்கும் இடைநிலை ஆசிரியர் நியமனத்துக்கும் 6 முதல் 10ஆம் வகுப்பு வரை கற்பிக்கும் பட்டதாரி ஆசிரியர் நியமனத்துக்கும் ஆசிரியர் தகுதி தேர்வு மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயமாக்கப்பட்டு அதிலேருந்து ஆள் எடுத்துகிட்டு வந்தாங்க. அடுத்து வந்து பார்த்தா இதில் வந்து பார்த்தீங்கன்னா 60 விழுக்காடும் அவங்களுடைய கல்வித்தில் 40 விழுக்காடும் எடுத்தால் ஸோ அந்த வெயிட்டேஜ் மதிப்பெண் கணக்கிடப்பட்டு ஸோ அவங்க வந்து ஆட்கள் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஸோ கல்வி தகுதி, ஓகே, அது கல்வி தகுதியுடன் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற விண்ணப்பதாரர்களிடமிருந்து அவங்க மட்டும் தனியாக போட்டித் தேர்வு நடத்தி அதன் மூலமாக ஆள் நியமனம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆணை பிறப்பிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம ஆசிரியர் தேர்வில் பாஸ் பண்ணி தான் டிஇடியில் பாஸ் பண்ணி தான் இந்த நியமனத்தை நம்ம எழுத முடியும். ஓகே, இப்படி 2013 பாஸ் ஆகிருக்கலாம், 2017, 2010 பாஸ் பண்ணியிருந்தாலும் நீங்கள் ஏதோ ஒன்று வச்சாலும் போதும் அதை வச்சு என்ன பண்ணலாமா அப்ளை பண்ணி எழுதலாம் நியமன தேர்வு. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 எப்படி சார் இருக்கும்? ஓகே, பேப்பரோட நியமன தேர்வு எப்படி இருக்கும்? இதில் மொத்தம் 150 கொஸ்டின் தான், 150 கொஸ்டின் தான். இதுவும் அப்ஜெக்டிவ் டைப்பு தான், இதுவும் அப்ஜெக்டிவ் டைப் தான். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 1 மார்க். அப்போ 150 கொஸ்டினுக்கு 150 மார்க்கு 3 மணி நேரம். ஓகேங்களா? 3 மணி நேரத்தில் 150 கொஸ்டின் ஆன்சர் பண்ணால் 150 மார்க். அவ்வளோ அப்ஜெக்டிவ் டைப் தான். 4 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க, அது ஒரு ஆன்சர் கரெக்டாக செலக்ட் பண்ண போகிறோம். அடுத்து இதுக்கான பாடத்திட்டம் வந்து பார்த்திங்கன்னா மாநில கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனத்தின் வகுப்பு 1 முதல் 10 வரையிலான தமிழ், ஆங்கிலம், கணிதம், அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் பாடங்களுக்கான பாடத்திட்ட வரைவு 2017 பின்பற்றலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 1 to 10th வரைக்கும் 1 to 10th வரைக்கும் உள்ள புக்ஸு தமிழ், ஆங்கிலம், கணிதம், அறிவியல், சமூகவியல் இந்த 5 புக்கும் நல்லா நீ படிச்சுக்கோங்க. ஒவ்வொன்றுலேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் 30 கொஸ்டின். தமிழ் 30, ஆங்கிலம் 30, கணிதம் 30, அறிவியல் 30, சமூக அறிவியல் 30, மொத்தம் 150 கொஸ்டின். ஓகேங்களா? இதுக்கான குறைந்தபட்ச மதிப்புன்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது ஜென்ரல் வந்து பார்த்தீங்கன்னா 40%. இதே பிசி, எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்டி அதனால் 30% எடுத்தாலே போதும். இது வந்து பேப்பர் 1. பேப்பர் 1க்கு அப்போ 5 சப்ஜெக்ட், ஒவ்வொரு சப்ஜெக்ட் 30 மார்க்கு, மொத்தம் 150 மார்க். ஓகே, இதை பொறுத்து யார் அதிகமான மார்க் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தா அந்த வேக்கன்சியை பொறுத்து ஆல் ஃபில் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஓகே, அடுத்து பட்டதாரி ஆசிரியர், அதாவது பேப்பர் 2. இதில் 150 கொஸ்டின் தான். இதுவும் அப்ஜெக்டிவ் டைப் தான். இங்கேயும் ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க், மொத்தம் 150 கொஸ்டின். இங்கேயும் 3 மணி நேரம் தான். ஸோ அங்கே சொன்னால் அதே ப்ராசஸ் தான் இங்கேயும் 150 கொஸ்டின் தான், 150 மார்க், 3 மணி நேரம். ஓகே, பாடத்திட்டம் எப்படி சார் இருக்கும்? பாடத்திட்டம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ், ஆங்கிலம், கணிதம், அறிவியல், சமூக அறிவியல் ஆகிய பாடங்களுக்கு பட்டதாரி ஆசிரியர் தெரிவு செய்யப்படும் நிலையில் மாநில கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட இணைப்பில் வைக்கப்பட்டுள்ள, இது பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்து சிலபஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, அதில் உள்ள தமிழ், ஆங்கிலம், கணிதம், இயற்பியல், வேதியியல், தாவரவியல், விலங்கியல், வரலாறு மற்றும் புவியியல் ஆகிய பாடங்களுக்கான பாடத்திட்டத்தை பின்பற்றலாம். இதில் சொல்லியிருப்பாங்க தேர்வு அமைப்பு பார்த்தீங்கன்னா என்ன பணியிடம். ஓகே, பட்டதாரி ஆசிரியர் தமிழ் அப்படின்னா உங்களுக்கு பாடத்திட்டம் தமிழ். இதே பட்டதாரி ஆசிரியர் ஆங்கிலம் அப்படின்னா உங்களுக்கு பாடத்திட்டம் ஆங்கிலம். பட்டதாரி ஆசிரியர் கணிதம் அப்படின்னா உங்களுக்கு பாடத்திட்டம் கணிதம். இதே பட்டதாரி ஆசிரியர் அறிவியல் அப்படின்னா நீங்கள் தேர்வர் இளங்கலை பட்டத்தில் முதன்மை பாடமாக பயின்றுள்ள இயற்பியல், வேதியியல், தாவரவியல் மற்றும் விலங்கியல் ஏதேனும் ஒரு பாடம் ஆகியவற்றுள் ஏதேனும் ஒரு பாடம் உங்களுக்கு பாடத்திட்டமாக இருக்கும். அதே பார்த்து பட்டதாரி ஆசிரியர் சமூக அறிவியல் வந்து பார்த்திங்கன்னா தேர்வர் வந்து பார்த்தா இளங்கலை பட்டத்தில் முதன்மை பாடமாக பயின்றுள்ள வரலாறு அல்லது புவியியல் ஆகியவற்றுள் ஏதேனும் ஒரு பாடம்.
ஓகேவா? ஸோ இதுதான் பாடத்திட்டம். அப்போ தமிழ்னா தமிழ் பாடத்திட்டம், ஆங்கிலம்னா ஆங்கிலம், கணிதம்னா கணிதம். ஸோ அது மாதிரி பாடத்திட்டம் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் அதே தான். குறைந்தபட்ச மதிப்பெண் பொது பிரிவு ஜென்ரல் வந்து 40%, மீது பார்த்தீங்கன்னா 30% எடுத்தாலே போதும். அதே பார்த்தீங்கன்னா தேர்வு கட்டணம் எப்படி சார் இருக்கும்? தேர்வு கட்டணம் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி மற்றும் மாற்றுத்திறனாளிக்கு ரூபாய் 250 பிற இனத்தவர் மற்றும் பொது பிரிவினருக்கு ரூபாய் 500 தேர்வு கட்டணம் நிர்ணயம் செய்யலாம் அப்படின்னு ஒரு இது சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி சான்றிதழ் சரிபார்ப்பு வந்து எப்படி எடுப்போம், அது 1:1 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா போட்டித் தேர்வு நடத்த ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஓஎம்ஆர் மூலமாக நடத்தலாம், இல்லைனா கணினி வழி கூட நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க 2021 பிப்ரவரி 25 அவங்க அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதுக்கான சிலபஸ் வந்து எப்படி சார் இருக்கும்? கீழே கொடுத்துருப்பாங்க. கிடையாது 190 பக்கம் இருக்கும். இந்த பிடிஎஃப் எவ்வளோ இருக்கும்? 190 பக்கம் இருக்கும். இது நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ உங்களுடைய போஸ்ட் எதுவோ அதுக்குரிய சிலபஸ் நீங்கள் கரெக்டாக எடுத்து பின்னோட போட்டு வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட் வந்து பார்த்து தமிழ் இருக்குது. ஸோ சிலபஸ் வந்து தமிழ் கொடுத்துட்டாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுமே பார்த்தா தனித்தனியாக கொடுத்துட்டாங்க, நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க, சார் நியமனத்தேர்வு எப்படி சார் நடக்கும், அதுக்கான சிலபஸ் என்ன சார் கேட்டிருந்தாங்க. ஸோ யாரும் குழம்ப வேணாம், இந்த சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது வந்து 2021 பிப்ரவரி 25 ரிலீஸ் ஆனது. மேக்ஸிமம் சில பேர் வந்து பார்த்துட்டு இன்னும் தெரியாமல் கூட இருக்கலாம். ஸோ அவங்க தெரியாதவங்க சொல்கிறேன். ஸோ சிலபஸ் இது தான். பேப்பர் 1 அப்படின்னா 150 கொஸ்டின், 150 கொஸ்டின், 150 மார்க். இங்கே 5 சப்ஜெக்ட் இருக்குது. தமிழ், ஆங்கிலம், கணிதம், அறிவியல், சமூகவியல். ஒவ்வொன்றுக்கும் 30 மொத்தம் 150 கொஸ்டின். இதை தான் நல்லா படிக்கும். இங்கே சைக்காலஜி கிடையாது. ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கும். அதே மாதிரி பேப்பர் 2 பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் எந்த பணிக்கிட்டம் கேட்குறீங்களோ அந்த உரிய டாபிக் மட்டும். தமிழ்னா தமிழ், ஆங்கிலம்னா ஆங்கிலம், கணிதம் அந்த மாதிரி அந்த பாடத்திட்டம் நம்ம ஃபுல்லாக படித்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இது தாங்க சிலபஸ். அப்போ நியமன தேர்வுக்கு வந்து தயாராகுங்க. இப்போ நீங்கள் டிஇடி 1 பேப்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா நீ குவாலிஃபை ஆகிருந்தீங்கன்னா நியமன தேர்வுக்கும் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஓகே, அதாவது நம்ம ஆல்ரெடி அங்கே படித்ததான். சைக்காலஜிலாம் இங்கே படித்தாலே போதும், நான் நல்லாவே ஸ்கோர் பண்ண முடியும். இங்கே வந்து யார் அதிகமான மார்க் எடுக்கிறாங்களோ அவ்வளோ தான் வேலை கிடைக்கும். அதனால் நல்லா ஸ்கோர் பண்ணுற அளவுக்கு பார்க்கணும். ஓகே, இப்போ இது மாதிரி தகுதி தேர்வு அப்படின்னா ஸோ நம்ம 82 எடுத்தாலே போதும், நம்ம என்ன குவாலிஃபை ஆயிடுவோம். ஸோ அப்படிங்கும்போது இங்கே அது மாதிரி சொல்ல முடியாது. இங்கே குவாலிஃபைங்கிற நம்ம தேவை கிடையாது. அதிகமான மார்க் யார் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வேலை கிடைக்கும். ஓகேங்களா? இந்த வீடியோ ஏன் போட்டிருக்கோம்னா நிறையா பேர் இது கூட தெரியாமல் இருந்திருப்பாங்க கண்டிப்பாக. ஸோ அவங்களுக்காக இந்த ஒரு தகவலை ஷேர் பண்ணுறோம். மேலும் இது போன்ற வீடியோஸை தொடர்ந்து நம்முடைய தமிழ் அகடமிக்ஸில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதோட பிடிஎஃப் வந்து நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணிடுவோம். நீங்கள் எப்போலாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நன்றி.